மூன்றாம் பிறை ஈசன் தெரிந்த கணம். பழைய நாட்களில் ஒரு சிறிய கிராமத்தில் அறிவாளி ஒருவன் வாழ்ந்தான். அவன் ஒரு எளிய பருத்திக் கொல்லன். கைமுறையில் வேலை செய்து வறுமையுடன் வாழ்ந்தவன். ஆனால் ஒரு சிறந்த பண்பும் அவனிடம் இருந்தது, நம்பிக்கை. சிவனைப் பற்றிய அன்பு அவன் நெஞ்சிலே உறைந்திருந்தது. அவன் தினமும் வேலை முடிந்தபின் கோவிலுக்குச் சென்று தீபம் ஏற்றி, ஓம் நம சிவாய என ஜபம் செய்வான். ஆனால் ஒருநாள் அவனுக்கு சிந்தனை எழுந்தது, ஈசன் இருக்கிறாரா? இருந்தால் என்னால் காண முடியாதா? நான் தினமும் ஜபிக்கிறேன், அழைக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவர் என் முன் தோன்றவில்லை. அந்த இரவு மூன்றாம் பிறை. நிலா மெதுவாக இருளில் மங்கிய ஒளியாக தெரிகிறது. அந்த மங்கலொளியை பார்த்து அறிவாளி சோகமாகச் சொன்னான், ஈசா, நீ இருந்தால் என் கண்களுக்கு ஒரு சின்ன சுடர்காட்டு. இல்லையெனில் நான் என் நம்பிக்கையை விட்டுவிட விரும்புகிறேன். அவன் கண்களில் நீர், மனதில் குழப்பம். அந்த நேரத்தில் ஒரு பழைய சந்நியாசி அந்த வழியாக வந்தார். அவர் அறிவாளியின் முகத்தை பார்த்தார். ஏன் பிள்ளை, ஏன் கண்களில் இத்தனை வெறுப்பு என்று கேட்டார். அறிவாளி ஏழையாக சொன்னான், நான் சிவனை நம்பி வந்தேன். ஆனால் அவர் ஒரு நாளும் தெரியவில்லை. மூன்றாம் பிறை நிலா போல அவர் எப்போதும் நுண்ணமாகவே இருப்பார். இது உண்மையா? உணர முடியாதவரை நம்புவது ஏமாற்றம்தானே? சந்நியாசி சிரித்தார். மூன்றாம் பிறை நிலா தெரிகிறதா? ஆமாம், தெரிகிறது. ஆனால் மிகச்சிறிய ஒளி, அது போதும். அந்த ஒளியைப் போலவே ஈசன் எப்போதும் இருக்கிறார். நீ பார்வைக்காக காத்திருப்பதை நிறுத்தி உணர்வால் தேடு. நீ உன் செயல்களில் ஈசனை உணர்ந்து இருந்தாய், அது மிகப்பெரிய தரிசனம். இன்று நீ சோதிக்க மறுக்க நினைத்தது இல்லையா? ஆனால் கூடவே வந்தேன். ஈசன் நேரில் தோன்ற வேண்டிய அவசியமில்லை. அவர் அனுப்பும் ஒருவர் போதும். இன்றைய மூன்றாம் பிறையில் நீ அவரை பார்த்தாய், என் மூலமாக. அறிவாளியின் உள்ளம் கலங்கியது. கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீர் நம்பிக்கையின் கண்ணீர். மன்னிக்கவும் ஈசா, நான் உன்னை உணரவில்லை என்று நானே அறியாமலே சொல்லிவிட்டேன். அந்த மூன்றாம் பிறை நிலாவை அவன் நீண்ட நேரம் பார்த்தான். இப்போது அது மங்கியதாக இல்லை. அது ஒரு சுடர் போல விழுந்தது. முழுமையாக உணர ஆரம்பித்தான். மூன்றாம் பிறையில் ஈசன் தெரிந்தான். அவன் நெஞ்சத்தின் ஒளியாயு. அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே.